இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தந்த வசனம் என்னது அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவா அப்படிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கப்பட்ட ஒரே ஒரு நபர் அவருடைய குடும்பம், நோவாவுடைய குடும்பம் தான். அவருக்கு என்ன கிடைத்ததான்? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்ததுனால அவர் என்ன செய்தாரு? ஜலப்பிரளயத்துல அவர் என்ன செய்தாரு? தப்பித்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிருபைன்னா என்னது? அப்போ நம்மளுக்கும் கூட ஆண்டவருடைய சமத்துல கிருபை கிடைத்தா இந்த ஜலப்பிரளயம் போல எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நம்மளும் என்ன செய்வாரு? தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கிருபைன்னா என்னது? கிருபை என்றால் தகுதி இல்லாத ஒருவருக்கு, அதாவது அதை பெற்றிட நமக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கறது தான் நம்ம கிருபை அப்படின்னு நம்ம சொல்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை படிச்சுன்னா கிருபைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னா தயவுன்னு கூட சொல்லலாம். அதாவது தயவு அப்படின்னா கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது, கருணை கிடைக்குது, கிருபை கிடைக்குது. இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? கிருபைன்னு தான் சொல்லுவோம்.